நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இன்றும் மேற்கு உள் தென் உள் மாவட்ட பகுதிகளென உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. இப்பொழுது நேரம் மாலை 5:40 மணியாகிறது. இன்றைய தேதி 5/4/2026. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. குறிப்பாக சின்ன சேலம் ஆத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இவை தவிர்த்து சில மணி நேரங்களுக்கு முன்பு நாம் பார்த்தோமேயானால் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. நீங்கள் ஒருவேளை சங்கராபுரம், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் ஒரு 5:20, 5:30 மணி வாக்கில் நம்ம தென் உள் மாவட்ட பகுதியான விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாகி வந்ததை உறுதிப்படுத்த முடியுது. திருநெல்வேலி, மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் வலுவான தீவிரமான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டு இருந்தது என்பது தான் சிறப்புமிக்க ஒரு விஷயம். அதே போல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் காளையர் கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. காரைக்குடி, சிவகங்கை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி, மேலூர் சுற்று வட்டார பகுதிகள் இருக்குது இல்லையா, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கக்கூடும். இப்போ மேற்கு மாவட்டங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய மழையெல்லாம் வேறு. இப்போ எருமாடுன்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது, நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 45 மில்லிமீட்டர் அளவு மழை அதற்குள்ளாக பதிவாகிவிட்டது. சின்கோனா ஆட்டோமேட்டிக் ரெயின் காட்ச் கோயம்புத்தூர் மாவட்டம், அங்கே 38 மில்லிமீட்டர். ஏன்னா நேற்றைய தினம் அந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் இன்றைக்கு தானே, ஆமாம் 5ஆம் தேதி, இன்றைக்கு தான் ஒரு 2:30 மணி வாக்கில் ஒரு காணொலியை நான் பகிர்ந்திருந்தேன் அதிகாலை நேரத்தில். அதற்கு நெருக்கத்தில் அப்பயே சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சின்கோனா ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கின்றன. இவை தவிர்த்து மண்மலை, இது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, அங்கே 31 மில்லிமீட்டர். நடுமங்கலம் திண்டுக்கல் மாவட்ட பகுதி, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 28 மில்லிமீட்டர். கோட்டையூர் விருதுநகர் மாவட்ட பகுதி 23 மில்லிமீட்டர். வால்பாறை தாலுக்கா அலுவலகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 21 மில்லிமீட்டர். திருபுவனம் சிவகங்கை மாவட்டம், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 17 மில்லிமீட்டர். திருபுவனத்திலே 2 இருக்குது. இப்போ திருபுவனம் ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜ் வேறு, அது இல்லாமல் திருபுவனம் மெயின் ஸ்டேஷன் வேறு, அங்கே 15 மில்லிமீட்டர். மட்டப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் 14 மில்லிமீட்டர். லப்பி நாயக்கன், அது மாதிரி ஒரு ஊர் ஒன்று இருக்குது, லப்பிநாயக்கன் பாளையம்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, அங்கே 12 மில்லிமீட்டர். அதே போல் நரியூத்து திண்டுக்கல் மாவட்டம் 12 மில்லிமீட்டர். இதை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் இன்று கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில், நீலகிரி மாவட்டத்தில், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், பெரம்பலூர் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. இப்போ இதுவரையில் நான் சொல்கிறேன், இனிமேலும் மழையானது பதிவாகும். இனிமேல் தான் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஏன்னா கண்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் இந்த மாதிரியான அந்த வெப்பச்சலன மழைக்கு ரொம்ப ஃபேவரபுளான அந்த டைம்னு சொல்லலாம். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில், அதாவது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் சேலம் மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். சேலம் ஏற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சேலம் தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. மேட்டூருக்கு அருகாமையிலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மேட்டூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். திருச்சிராப்பள்ளி, கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில், அதான் நம்ம சொல்லியிருந்தோம், டெல்டாவிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்பதை போல தான் இதற்கு முந்தைய காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போயே அதான் சொல்கிறோம், டெல்டாவின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில், தஞ்சாவூர், கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதேபோல் துறையூர், திருச்சிராப்பள்ளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கரம்பக்குடி அருகில், புதுக்கோட்டை, பேராவூரணி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், காரைக்குடி மற்றும் கரம்பக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதை தவிர்த்து தேனி மாவட்டத்தில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் மழையானது பதிவாகும். அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மேகமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம்.
வால்பாறையில் ஆல்ரெடி மழையானது பதிவாக இருக்கிறது, மேலும் பதிவாகவும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அதே போல் தான் நம்ம தென்காசி மாவட்ட பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. இப்போ நேற்று வந்து ஓரளவுக்கு பயங்கரமாகவே மழை வந்து ஆக்டிவாக இருந்ததுனால இன்றைக்கி கண்டிஷன்ஸில் சில சேஞ்சஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மேபி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மீண்டும் உங்களுக்கு வந்து பழைய மாதிரி இப்போ நல்ல காற்று முறிவு ஏற்பட்டு கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகலாம். இப்போ நாளைக்குன்னு பார்க்கும்போது இப்போ 6ஆம் தேதி அன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ 6ஆம் தேதி அன்று அதிகாலை நள்ளிரவு நேரத்தில் தெற்கு ஆந்திர பகுதிகளில் உங்களுக்கு வந்து ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திருப்பதி, நகரி மாதிரியான இடங்கள், கும்மிடிப்பூண்டிக்கு நெருக்கத்தில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். பழவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒருவேளை சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது அதிகாலை நேரத்தில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சென்னை மாநகரிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ், ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். ஏன்னா கடலோர பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் மழை வாய்ப்புகள் என்பது ஒரு தவம் மாதிரி. அந்த நேரத்தில் மழை மையங்கள் நெருங்கி வந்து கடலோர பகுதிகளை ரீச் பண்ணிச்சுனாக்கா வலுவிழக்காமல் மழையானது காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் கூட இதன் வாயிலாக பலனடையலாம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் கருத்துரை பகுதியில் போடுங்க. நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் அவைகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் வந்து முயற்சிக்கிறேன். மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.